உங்கள் ஏஜ் உங்களோட எக்கோட நம்பர்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணும். பட் உங்கள் ஏஜ் என்னவாக இருந்தாலும் உங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலமாக உங்களோட எக் குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல மெயின்டைன் ஐடியல் பாடி வெயிட். நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் அது உங்கள் ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணி இன்டெரக்டாக உங்கள் எக் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிஷன். ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் சீட் கண்டெய்ன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே உங்கள் எக் குவாலிட்டிக்கு ரொம்பவே நல்லது. மூணாவது, ஒரு அடிக்குவேட் ஸ்லீப். ஏன்னா ஒரு அடிக்குவேட் ஸ்லீப் ரொம்பவே அவசியம். ஏன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் தான் க்ரோத் ஹார்மோன், மெலட்டோனின், இந்த மாதிரி ரிப்பேர் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் சீசமாக நம்ம எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸாக கூட கொடுப்போம். பட் நீங்கள் தூங்குறதுனாலே இந்த ஹார்மோன்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்குவேட்டாக கிடைக்கும். ஃபோர்த், ஒரு மாடரேட் எக்ஸசைஸ். ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஓவருக்கு போகிற பிளட் ஃப்ளோவையும் இம்ப்ரூவ் பண்ணும். கடைசியாக நீங்கள் சில சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக கூட உங்கள் எக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமானது கோஎன்சைம் Q. உங்கள் ஏஜ் ஆக ஆக உங்கள் எக்கில் இருக்க மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி லெவல்ஸ் குறையும். இந்த கோஎன்சைம் Q அது பூஸ்டப் பண்ணும். அப்புறம் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் D இதெல்லாம் உங்களுடைய பிரெயினுக்கு நல்லது. அப்புறம் விட்டமின் C, B, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். கடைசியாக DHEA, அது உங்கள் டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ரிமெம்பர், உங்களோட எக்கோட நம்பர்ஸை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் டெஃபினெட்லி யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் எக் குவாலிட்டி அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஃபெர்டிலிட்டி.